சிவன் சிவபெருமான் பிறந்த இடம் ஈழத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலையில. சிவபெருமான் ஒன்றும் பிறக்கும் பொழுதே ஒரு கடவுளாக பிறக்கவில்லை. இன்றைக்கு சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு எமது தமிழ் இனத்திலே உள்ள பறையர் சாதியிலே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மரித்த ஒரு மாமனிதர். ஆதிப்பாட்டன் சிவனே பறையந்தாண்டா, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இதே திருகோணமலைக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு, கைலாயம். கைலாயம் என்பதன் பொருள் மலையை சுத்தி கடல் இருந்தா அதன் பெயர் கைலாயம். இதே திருவோணமலையில 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது கூட தெரியாத அளவு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இப்ப வரைக்கும் போய் பாருங்க. அது எப்படி கொக்கி உன்னால ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்று கேட்டா, சரி, சிவபெருமான் போர்த்தியிருந்த ஆடை என்ன? புலித்தோலை போர்த்தியிருந்தார். புலி எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும்? டிராபிக்கல் கிளைமேட்ஸ் உள்ள பிரதேசங்களை மட்டும்தான் வாழும். அடுத்து சிவபெருமான் பயன்படுத்திய வாகனம் என்ன? நந்தி, காளமாடு. காளமாடு எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும்? இமயமலையில வாழுமா? இல்ல, ஒன்று தமிழ்நாடு சொன்னா ஈழம். அடுத்து சிவபெருமான் ஒரு சித்தர். அவர் எந்த மரத்துக்கு இருந்து தியானம் செய்வார்? கல்லால மரம். இந்த கல்லால மரம் எங்க வளரும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்பெஷலி குன்றுகளுக்கு மேல, மலைகளுக்கு மேல மட்டும்தான் வளரும். குறிப்பா ட்ரிங்கோல போய் பாருங்க, எக்கச்சக்கமான கல்லால மரம் மலைகளுக்கு மேல இருக்கு. அடுத்து சிவனுடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன? திரிசூலம். இந்த திரிசூலத்துக்கும் ஆங்கிலத்துல த்ரீ என்ற வார்த்தைக்கும் மூணு சந்திரனுக்கும் சம்பந்தம் ஒன்று. இந்த திரிசூலம் என்ற ஆயுதம் இதை நாங்கள் ட்ரேடன் சொல்லுவோம். இந்த ட்ரேடன் குறிப்பாக வெள்ளக்கார கடவுள்களாகிய பொசைடன், சைத்தன், கிழக்கு கடவுள்கிட்ட அதிக அளவு காணப்படும். எங்களை பார்த்து அவைகள் ஈகடிச்சாங்க, காப்பி பண்ணாங்க. சரி, இப்ப இந்த திரிசூலம் எங்கட தமிழ் கடவுள்களிடையே வேற ஆராய்ச்சி கையில இருக்கு. காளியம்மன், கொற்றவை, குறிப்பாக பெண் தெய்வங்கள கையில முதன்முறையாக ஒரு ஆண் தெய்வமாக எங்கட சிவபெருமான் கையிலே திரிசூலம் எப்படி வந்தது என்றாவது நீங்கள் சிந்தித்துண்டா உலக தமிழர்களே? திரிசூலம், சூலம் என்பதன் பொருள் பெண்ணினுடைய கர்ப்பப்பை, சூலத்தை குறிக்கும். இந்த இடத்தை உலக வரைபடத்துல வடிவா பாருங்க, ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும். இந்த இடத்துக்கு ஆங்கிலத்துல பேர் பெண்ணின் சுலா. அதாவது தமிழ் மொழியில ஒரு பெண்ணினுடைய சூல் போலவே இருக்கும். அதான் ஆங்கிலத்துல மாதிரி பெண்ணின் சுலான்றானது. ஆகவே ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையுடைய டெபிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த திரிசூலம். சரி, இப்போ ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் நாட்கள் எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னா அந்த சுழற்சி 28 நாட்களுக்கு இருக்கும். அதே போலவே இந்த சந்திர நிலா பௌர்ணமியில இருந்து வளர்புரை, தேய்புரை, பிறகு 3ஆம் பிறையா மாறுறதுக்கு சரியாக 28 நாட்கள் எடுக்கும். படைச்ச ஆண்டவன் எப்படி படைச்சா மாதிரிங்களா? ஆகவே என் அன்பார்ந்த உலக தமிழர்களே, வளர்புரை, தேய்புரை, 3ஆம் பிறை என்பதை கடந்து அந்த 3ஆம் பிறையிலிருந்து மருவி 3, அந்த 3லிருந்து மருவி 3, ஆங்கிலேயம் வச்சாண்டா நிலாவுக்கு 3 பேரு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது? ஒரு உயிரை உருவாக்குதல், பிறப்பு தத்துவம், படைத்தல் தத்துவம். ஆகவே இந்த பிறப்பு தத்துவத்தை, படைத்தல் தத்துவத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில ஒரு உருவம் ஒன்று சிவபெருமானுக்கு தேவைப்பட்டது. அந்த உருவத்தினுடைய பெயர் தான் சிவலிங்கம். அதாவது ஆணகமும் பெண்ணகமும் சேர்ந்தது போலவே ஒரு உருவம், சிவலிங்கம். இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால், சிவந்த ஒரு ஆணினுடைய அங்கம். சில இந்த படிப்பறிவில்லாத செம்மறிகள் கதைக்கலாம், என்னடாப்பா பிறப்புறுப்ப போய் உலக தமிழினம் வழிவிடுமான்னு கேட்கலாம். ஏண்டா, உங்களோட அறிவு அவ்வளவுதான், நீங்க எல்லாம் கொச்சப்படுத்துங்கிற காரணத்துக்காகவே எங்கட வரலாற்றுகளால விட்டு கொடுக்க முடியுமா? இந்த சிவலிங்கம் கடந்த காலங்கள்ல ஆணகமும் பெண்ணகமும் இணைந்தாற் போல அச்சு அசல் அப்படியே காணப்பட்டது. பிற்காலத்துல நாகரிகம் கருதி மாற்றப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஆவிடப்பன் கோயில போய் பாத்தீங்கன்னா அப்படி நிர்வாணமா இருக்கும். அடுத்து சிவபெருமானுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, நடராசர். இந்த நடராசத்தை அவர் ஆடும் பொழுது அவற்றை அந்த சடைய முடிவை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சடாமுடி அப்படியே பறந்து விரிந்து காணப்படும். அதனுடைய பொருள் இந்த அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் அவ்வளவு பறந்து விரிந்தது. அதே நடராஜ சிலையை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். அதனுடைய அர்த்தம் this universe has an end. Just because we don't understand the structure of the shape of universe, it doesn't mean universe is infinite. யூனிவர்ஸ் ஹேஸ் an end. இதைத்தான் நமது முப்பாட்டனாகிய சிவன் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வராரு. இந்த பிரபஞ்சமே ஒரு தனி மனித உடலினுள் அடங்கும் என்று சொல்றாரு. இதைத்தான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருப்பதெல்லாம் அண்டத்தில் இருக்கும் என்று சொல்றாரு. ஏடாப்பா சும்மா இல்லடாப்பா, அணு விஞ்ஞானடாப்பா, ஆட்டோமிக் சயின்ஸ்டாப்பா. அடே 2ஆம் உலக போருக்கு பிற்பாடுதாண்டா அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய வந்தடாப்பா. ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் நிலத்திலிருந்து திருமூலர் அவனின்றி ஒரு அணுகூட அசையதென்று பாடிட்டு போயிட்டாரா. அணுவை துளைத்து 7 கடலை திரட்டி குறுக தரித்த குரல் என்று 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஔவையார் பாடிட்டு போயிட்டாரா. சிவன் ஒரு சித்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு கோள்கள் ஆராய்ச்சியாளர். அவர் கோள்களையும் மாதங்களையும் கணிப்பதற்காக நிலவை வைத்துக் கொண்டு நாட்களை கணித்தார், கோள்களை வைத்துக் கொண்டு மாதங்களை கணித்தார். இதன் பொருட்டே காலத்தை வரையறுத்ததால் சிவபெருமானுக்கு காலவீரர் சொல்லி இன்னும் ஒரு பெயர் இருக்கு. ஆகவே தமிழ் இனத்திலேயே முதல்ல இந்த யூனிவர்சலோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன முதல் மனிதன் எமது சிவபெருமான். இதனாலதாண்டா அவருக்கு ஆதிநாதர் என்று சொல்லி இன்னும் ஒரு பெயர் இருக்கு. இந்த அனைத்து வரலாறுகளும் உலக தமிழ் இனத்துல
95% தெரியும். சத்தியமா இதை பார்த்துக்கொண்டு பல பேருக்கு தெரியாம தான் இருக்கும். ஆனா வெள்ளக்காரன் தெரிஞ்சு கொண்டான். அவன் என்ன பண்றான், இந்த உலகத்திலேயே முதல்ல காலங்களை கணித்து வந்த காரணத்தால நாசா பூகோள ஆராய்ச்சி மையமாகிய நாசாக்கு முன்னுக்கு நமது முதல் தமிழ் கடவுளாகிய சிவபெருமான சிலையை வச்சிருக்காம போய் பாருங்க. அமெரிக்கால நாசாக்கு முன்னுக்கு வெள்ளக்காரனுக்கு தெரியுது, ஆனால் தமிழம் பாதி பேருக்கு இங்க தெரியல. வெட்கம், வேதனை, அவமானம். அது மட்டுமல்ல, அவர் தமிழ் இனத்திற்கு மட்டும் எவ்வளவு விஷயங்களை கடத்தியல, உலக ஒட்டுமொத்த உலக இனங்களுக்கே அவர் கடத்திருக்காரு. அதனால தாண்டா தென்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவருக்கும் இரவா போட்டின்னு சொல்றோம்டா. எங்க ஈழத்துல பிறந்தவர்றா, எங்க மண்ணில் பிறந்தவர்றா, எங்க ஆள்றா, திருவண்ணாமலைக்காரன்டா. சிவபெருமான் தமிழினத்தினுடைய மைந்தன், ஆனால் உலக இனங்களுக்கு அவர் இறைவன். சிவபெருமான பின்பற்றி பிற்காலத்துல வந்தவங்க தான் முப்பாட்டன் முருகன், விஷ்ணு. பிள்ளையாருக்கு முருகனுக்கு சம்மந்தம் இல்லடாப்பா, சிவபெருமானுக்கு முருகனுக்கு சம்மந்தம் இல்லடாப்பா. நீங்க படிச்ச புத்தகங்கள், இந்த மாமலக்கதை இதெல்லாம் தூக்கிக்கொண்டே குப்பையில போடுங்கடா. பிற்காலத்திலே தெற்காசியாவுக்கு படையெடுத்து வந்த யூத பிராமண வந்தேறி ஆரியர்கள் தமிழினத்தை அடிமைப்படுத்துகின்றார்கள், சாதி வாரியாக பிரித்து வைக்கின்றார்கள். எமது முன்னோராகிய சிவபெருமானை தள்ளிவிட்டு தங்களது முன்னோராகிய ஆபிரகாம் சொன்னா இப்ராஹிம் பிரம்மாவை கொண்டு வருகின்றார்கள். சும்மா ஒரு பேருக்கு யாரு உங்களெல்லாம் படைச்சாண்டு நாளை கேள்வி கேட்டா பிரம்மா படைச்சாண்டு சொல்லலாம்ல. அவ சும்மா ஒரு பேருக்கு பிரம்மாண்ட ஒரு கடவுளை கொண்டு வரான். இப்ப சிவபெருமான் மக்களுக்காக திருவண்ணாமலையில பிறந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார், எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சார், மரித்து போனார். எப்படி மரித்தார்? ஜீவசமாதி அடைந்தார். ஒரு மனிதன் மரத்துக்கு கீழே ஜீவசமாதி அடையும் பொழுது அவன் உடல்ல நறுமணம் மட்டும்தான் வீசும். ஆகவே சிவபெருமான் இறந்ததை உலக தமிழினம் கண்ணால பார்த்தது. நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம். இவ்வளவு காரணங்களை வைத்துக் கொண்டுதான்டா எமது இறைவன், எமது தேசிய தலைவர் பிரபாகரன் திருகோணமலையை ஈழத்தினுடைய தலைநகரமாக தேர்ந்தெடுத்தார். சில செம்மறிகள் சிவபெருமான மாதிரி நாளைக்கு தலைவரையும் நாங்கள் இறைவனா கொண்டாடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்றேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னா, சிவபெருமான் ஜீவசமாதி அடைந்ததை நாங்கள் கண்ணால பார்த்தோம், நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் தலைவர் இறந்ததை இங்க யாரு கண்ணால பார்த்தா? இருந்தால் தலைவர், இல்லையேல் இறைவன். இல்ல என்பதற்கு என்ன இங்க ஆதாரங்கள்? இப்ப சுவிஸ் நாட்டுல தேசிய தலைவருக்கு அவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி விலகு கொடுத்த போறாங்களா? ஏண்டா படிப்பறிவில் அதை பட்டி காட்டாங்களா? ஐயா, இங்க ஆயுத போராட்டம் மட்டும்தான் மௌனிக்கப்பட்டு கொண்டிருக்கே ஒழிய எங்களுடைய தனிநாடுகின்ற தாகம் இன்னும் அடங்கவில்லை. நீங்கள் தலைவர் இல்லை என்று சொல்லி சொன்னா நாளைக்கு புலம்பெயர் தேசங்கள் உள்ள அத்தனை அமைப்புகளும், தலைவற்ற நேரடி கட்டுப்பாட்டிலே வளர்க்கப்பட்ட அத்தனை அமைப்புகளும் நாளைக்கு என்ன மூட்டையை கட்டி கொண்டு வீட்டுக்கு போறது? ஆதாரங்களே இல்லாம அலட்டி கொண்டு சொன்னா நாளைக்கு எல்லாமே போய் சேதாரத்தில் முடியும்டா, செத்த போயிடலாம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இந்த இனத்தினுடைய பிள்ளைகளை இன்று நேசிப்பதற்கென்று இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்பதுதான் இங்கு யதார்த்தம். உலகு என்று வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ என்று உலகம் தழுவிய நேசித்து பாடினோம் நாங்கள். புதியதோர் உலகம் செய்வோம், போரிடும் இந்த இலகை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய நமது புரட்சி பாவனுடைய பேரனும் பேத்திகளும் ஆகிய நாங்கள் இந்த வழக்குகளுக்கெல்லாம் அஞ்சுகிற கூட்டம் இல்லடாப்பா. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அவங்க விளக்கு கொடுத்துற தட்டி கேட்க போனதுக்கு 17 வழக்கு தொடுத்துறாப்பா. இதே பிரான்ஸ்ல இனத்துக்காக உயிரை கூட விடுவோம் என்றுமே உயிருக்காக இனமானத்தை விட்டுக் கொடுக்கின்ற கூட்டம் இல்லடா நாங்கள். இந்த வழக்கு, சண்டித்தனம், அது இது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் அவற்றையோ உங்களையோ மயிர கூட புடுங்க முடியாதுடா. ஆகவே என்பார்ந்த உலக தமிழர்களை தயவு செய்து இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இவர்கள் தலைவருக்கு இந்த வீரவணக்க நிகழ்வு செய்யக்கூடாது. இவர்கள் மீறி செய்வதாக இருந்தால் உலகத்து தமிழர்கள் அனைவரும் எமது கடும் எதிர்ப்பையும் கடும் கண்டனங்களையும் நிச்சயமாக தெரிவித்தல் வேண்டும். ஆகவே முடிந்தளவு உங்களால் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த போராட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் சுவிஸிலே நடைபெறவிருக்கின்றது. தயவு செய்து இயலுமானவர்கள் இந்த தலைவருடைய வீரவணக்க நிகழ்வுக்கு எதிரான போராட்டத்திலே நிச்சயமாக கலந்து கொள்ளும்படி கொக்கியாகிய நான் எமது ஓயாதல்கள் அமைப்பினூடாக தாழ்மையாக கேட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.